தீவிரவாதிகள் என்பது தற்போதைய நிலவரம். உயிர் சேதம் என்பது, தீவிரவாதிகளின் உயிர் சேதம் என்பது அதிகரிக்கக்கூடும். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வது என்னவென்றால், அதிகபட்சமான தீவிரவாதிகள் உயிரிழந்திருக்க வேண்டும் என்று. ஏனென்றால் அவர் மனித சமுதாயத்துக்கே ஒரு அச்சுறுத்தல். அதனால் தீவிரவாதிகளின் இழப்பு அதிகரித்தால் உலகத்திற்கு நல்லது, பாகிஸ்தானுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. இது வந்து உலகத்தினுடைய பார்வை என்னவா இருக்கும்? அதாவது அந்த ஜியோ பொலிட்டிக்கலாக இருக்கட்டும். ஓகே, இன்னைக்கே ஜப்பான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு பிராந்திய போரா மாற வேணாம், இது அடுத்த கட்டத்துக்கு நகர வேணாம். உங்களோட பார்வைக்கு ஜப்பானோட ஜெனரல், அவங்களோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் நட்டகி இந்தியாவுக்கு வந்திருந்தார். நேற்று முந்தா நேற்று அவர் இந்தியாவில் தான் இருந்தார். ராஜ்நாத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஓகே, ஸோ அவரும் இந்தியாவோட நிலைப்பாட்டோடு ஒன்றிதான் போயிருக்கார். இந்தியாவுக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க தவிர்த்து யாரும் வந்து இந்தியாவுக்கு எதிர்த்து நிற்க போகிறதில்ல. ஜப்பானுக்கும் தெரியும், கடைசியில் அவனோட சான்சுய் பான்சி கான்சின்னு சொல்லிட்டு சாங் 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 பிங் பிங் பிங்னு சொல்லக்கூடிய எல்லா பொருளும் விற்கிறது இங்கே தான் விற்கும், பாகிஸ்தானில் விற்காது. ஓகே, அட் எண்ட் ஆஃப் த டே அதை அவன் பண்ணுறது வாங்கிறது நம்ம மாத்திரம்தான். அது கார் ஆகட்டும், சொப்பு கார் ஆகட்டும், இல்லை எந்த எக்யூப்மெண்ட் ஆகட்டும் நம்ம வாங்குகிறோம். ஸோ தே நோ வேர் த மணி இஸ். இல்லை, இதை தாண்டி என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, நம்ம டிப்ளமேட்டிக்காக ஆப்கான் கூட நல்ல உறவுல தான் இருக்கும். அவங்கள்ட்ட இப்போ ரீசெண்டாக கூட பேசியிருந்தோம். ஸோ ஆப்கான் கூட சொல்லியிருந்தாங்க, இல்லை இது ஒரு பிராந்திய போற மாற வேணாம், இது இதோடய நிப்பாட்டிட்டா போதும் அப்படிதாங்க சொல்லுவாங்க. அது பாகிஸ்தானுக்கு கூட சொல்ல மாதிரி ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? இந்தியாவுக்கு தான் சொல்லணுமா என்ன? தேவையில்லாம நம்ம தானே பதிலடி கொடுக்குறோம். அப்போ நம்மளை நோக்கி தானே அந்த வாதம் வரும். வாங்கினதோட நிறுத்திக்கோ, நீ தேவையில்லாம கொடுக்க போகாத, அதிகமா வாங்காத. இப்பயே சில்லறை அதிகமாக வாங்கிட்டு இருக்க, திரும்பி மூக்கு வாய் எல்லாம் பஞ்சர் ஆகி தைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் போயிட போகுது, பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க.